கரூரில் அந்த சம்பவம் நெரிசல் மரணங்கள் ஏற்பட்ட அந்த இடத்துக்கு வந்தது 7:12. அங்கேருந்து நீங்கள் வெளியேறது 7:37. ஆக மொத்தமே 25 நிமிஷம் தான். உங்களுக்கு விசாரணை எவ்வளோ நேரம் நடந்துச்சு? முதல் நாள் 7 மணி நேரம், அடுத்த நாள் 6 மணி நேரம், அப்புறம் ஒரு 6 மணி நேரம், ஆக 19 மணி நேரம் உங்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. என்ன விசாரணை பண்ணாங்கன்றது சொல்ல முடியுமா உங்களால்? எங்களுக்கு தெரியும் சிபிஐ என்ன பண்ணோம், நீங்கள் என்ன நினச்சிட்டு போனீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே விஜய் அவர்களே, ஏமாத்த நினைக்காதீங்க. நீங்கள் ஏமாத்த நினைச்சீங்கன்னா நீங்கள் தான் ஏமாளி. நாட்டு மக்களும் பத்திரிகையாளர்களும் கிடையாது. நாங்கள் சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். செங்கோட்டையன் அவர்கள் வேற பேசும்போது சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் வந்து யாராவது கூட்டணியோட நாங்கள் கூட்டணி நடத்துகிறோமோ உடனே டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. டிடிவி தினகரன் எங்களோட தான் கூட்டணி போட விரும்பினாரு, ஆனால் பாஜக அழுத்தத்தால தான் இப்போ அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை யார் டெல்லியிலேருந்து வந்து இழுத்தது இங்கே வர்றதுக்கு? ஜெயலலிதா இவங்களை வந்துட்டு ஸ்கூல் பாய்ஸ் மாதிரியே நடத்திட்டு வந்துருக்குறாங்க. கீழே உட்கார வச்சு அப்படியே காலடியில் வச்சு இவங்களை வளர்த்துருக்குறாங்க. அடுத்த இவங்களுடைய அரசியல் எதுவுமே எடுபடலை. ஓரளவுக்காவது எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அந்த கட்சியை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய நிலையை காப்பாற்றிக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்காரு. இவங்களுக்கு அந்த பொறுப்பு கூட இல்லை. விஜய் அந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு பைசா ஊழல் நடக்கவே நடக்காது, என்ன நம்புற மாதிரி கட்சி நபர்களையும் நம்புங்க, நம்பி ஓட்டு போடுங்க, வேட்பாளர்கள் உழைக்கணும், நம்ம தான் திமுக அதிமுக மாற்றா, நம்மளா தான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்போ நீங்கள் மக்களை பார்த்தீங்க? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? எனக்கா அழுத்தமா கொடுக்க முடியுமா, இந்த மூஞ்சை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. பல நியூஸ் தான் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஆடியன்ஸ். அவர் நிறைய விஷயத்தை மறைக்கிறாரு. உலகத்துக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறாரு. இந்திய ஒன்றிய அரசு, சிபிஐ இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பற்றி இவருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனால் பத்திரிகையாளர்களாகிய நமக்கு நல்லா தெரியும். உங்களோட விசாரணை நடத்துவாங்க, ஆனால் அவங்களே எங்ககிட்ட செய்தியை கசிய விடுவாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம 8வது ஃப்ளோரில் நம்ம தானே இருந்தோம், இது எப்படி தெரியும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது. அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சொல்லிட்டு மீதியெல்லாம் நாங்களே எடுத்து பிடிச்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க வேலை அழுத்தம் கொடுக்கல. நீங்கள் ஒரு விடயத்தை விளக்கியிருக்கணும் விஜய். அந்த இடத்துக்கு கரூரில் அந்த சம்பவம் நெரிசல் மரணங்கள் ஏற்பட்ட அந்த இடத்துக்கு வந்தது 7:12. அங்கேருந்து நீங்கள் வெளியேறது 7:37. ஆக மொத்தமே 25 நிமிஷம் தான். உங்களுக்கு விசாரணை எவ்வளோ நேரம் நடந்துச்சு? அதுக்கு முதல் நாள் 7 மணி நேரம், அடுத்த நாள் 6 மணி நேரம், அப்புறம் ஒரு 6 மணி நேரம், ஆக 19 மணி நேரம் உங்கள்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. என்ன விசாரணை பண்ணாங்கன்றது சொல்ல முடியுமா உங்களால்? அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? நீங்கள் எல்லா உண்மையும் மறைச்சி பேசியிருக்கிறீங்க. அவங்க துருவி எல்லாத்தையும் உண்மையை வெளியில் வர வச்சுருக்கிறாங்க. போதும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எடுத்துட்டோம் விஷயத்தை அப்படின்னு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போட்டு வந்திருக்கிறீங்க. இவ்வளோ தான். இது ஏதோ எங்களுக்கெல்லாம் சிபிஐன்னு என்னன்னு தெரியாது. மிஸ்டர் விஜய், நாங்கள் வந்துட்டு போஃபோஸ் பீரங்கி பேர ஊழல் வழக்கு சிபிஐ விசாரிச்சதுலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். எங்களுக்கு தெரியும் சிபிஐ என்ன பண்ணோம், நீங்கள் என்ன நினச்சிட்டு போனீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முன்னாடி சேர்ந்த அந்த செயல் வீரர்கள் சொல்லக்கூடிய அந்த 3000 பேர் தான் தமிழ்நாடு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஏமாளியை ஒழிய நாங்கள் கிடையாது. இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது. எனவே என் மேலே அழுத்தமே இல்லை. எந்த அழுத்தமும் தான் உங்களுக்கு இல்லை. ஏன் 72 நாள் போயிட்டு பனையூரில் பதுங்கிட்டீங்க? அன்றைக்கி நீங்கள் வெளியில் ஏதாவது அரசியல் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தடை இருந்துச்சா? ஏன் போய் பதுங்குனீங்க? இப்போ கூட 37 நாட்கள் அதான். இப்போ நேற்று பேசிட்டு வந்துட்டு ஜனநாயகம் பற்றி என்ன ஆகும் தெரியாது. இதுக்கப்புறம் இன்னொரு 30 நாள் மறுபடியும் கலைச்சிடுறாரு போல. ஒரு தடவை நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு, அந்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து பண்ணி மீண்டும் அந்த வழக்கை விசாரிக்கலாம். அதெல்லாம் போட்டேன், அது இருக்கட்டும், நான் அந்த இடத்துக்கு வரேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பேசுறதுல வந்துட்டு ஒரு உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அரசியல் வெற்றி பெறாது. நீங்கள் அடகனாக இருந்ததுன்னா உங்ககிட்ட மயங்கர பிள்ளைங்களுக்கு வேணா அது ஒரு விஷயமா இருக்கலாம். இல்லை, அவர் பயப்பட மாட்டாரா சார்? நான் பயப்படுற மூஞ்சியா இது அப்படின்னு அதை மூஞ்சை பார்த்துட்டு தான் நாங்களே சொல்கிறோம். உங்கள் மூஞ்சை சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. சனிக்கிழமை அதுதான், சனிக்கிழமை இன்சிடென்ட் நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்தீங்க. அப்போ உங்கள் வீடியோ அந்த முகத்தில் இருந்து துணிவா தெரிஞ்சிச்சு. நான் கேட்குறேன், நடிப்பு அதான் நடிப்பு தான். எனவே விஜய் அவர்களே, ஏமாத்த நினைக்காதீங்க. நீங்கள் ஏமாத்த நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாளி. நாட்டு மக்களும் பத்திரிகையாளர்களும் கிடையாது. நாங்கள் சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கு வந்துச்சு.
இந்த ஜனநாயகம் தொடர்பான வழக்கு அது உங்களுதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது ப்ரொடியூசர் தான் சஃபர் பண்ணுறான். உங்களுக்கு என்ன இருக்குது அதில் கஷ்டம்? அதனால தான் நீங்கள் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசலை. ஒருவேளை நம்ம ஏன் பேசி என்ன பிரச்சனையை பெருசாக்கலான்னு நினச்சிங்களோட தெரியல, அது வேற கதை. என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம்? அதில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை வந்துட்டு அந்நிய சக்திகள் இங்கே மத கலவரத்தை தூண்டுவதை போல வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பானது. அதை பற்றி தணிக்கை வாரியம் ஆழமாக தான் பார்க்கணும். எனவே அது வந்துட்டு மறுபடியும் ரிவிஷன் மேல்முறை இதுக்கு வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த வழக்கை இந்த ஆங்கிளில் நீங்கள் விசாரித்து ஃபர்தராக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ் நீதிமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்க. இவ்வளோதான். இதில் எவ்வளோ வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு பாருங்கள். ஆனால் உங்களுடைய ஏதோ ஒரு பனையூர் பங்களா, அதில் இருந்துட்டு ஒரு 6 பேர் உங்களை சந்திக்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு வெளில வந்துட்டு அரசியல் பண்ணுறீங்க, அவ்வளோத்தையும் மூடி மறைக்கிறீங்க. எனவே 6 பேர் சார், அதான் அந்த 6 பேர் இருக்கிறாங்கல்ல, கூட இருக்கு 6 பேர். ஜான் ஆரோக்கியசாமி வந்துட்டு ஆரம்பிச்சு புசி ஆனந்த் வரைக்கும் நடுவில் எல்லாரும் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் அரசியல். நீங்கள் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே போறீங்க. 40%, 34% எல்லாம் பொய். 3.4% ஓட்டு வாங்குறீங்களான்ட்டு பாருங்க. செங்கோட்டையன் அவர்கள் வேற பேசும்போது சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் வந்து யாராவது கூட்டணியோட நாங்கள் பேச்சுவார்த்தை கூட்டணி நடத்துகிறோமோ உடனே டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. டிடிவி தினகரன் எங்களோட தான் கூட்டணி போட விரும்பினாரு, ஆனால் பாஜக அழுத்தத்தால தான் இப்போ அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை யார் டெல்லியிலேருந்து வந்து இழுத்தது இங்கே வர்றதுக்கு? அவரு தான் சொல்லலாம். அவ்வளோதான். இவங்களோட அரசியல் அறிவு வந்துட்டு ஜெயலலிதா இவங்களை வந்துட்டு ஸ்கூல் பாய்ஸ் மாதிரியே நடத்திட்டு வந்துருக்குறாங்க. கீழே உட்கார வச்சு அப்படியே காலடியில் வச்சு இவங்களை வளர்த்துருக்குறாங்க. அடுத்த இவங்களுடைய அரசியல் எதுவுமே எடுபடலை. புரியுதுங்களா? ஒரே ஆள் ஓரளவுக்காவது எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அந்த கட்சியை காப்பாற்றிக்கிறணும், தன்னுடைய நிலையை காப்பாற்றிக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்காரு. இவங்களுக்கு அந்த பொறுப்பு கூட இல்லை. ஆமாம், பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு, இப்படி புரிஞ்சுக்கிட்டே பேசுகிறாரு செங்கோட்டையன். என்ன உங்களுக்கு பத்திரிகையாளர்களோட நேரில் பார்த்து பேசுகிறது உங்களுக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாருமே டெல்லி அடிமைகள் தான். நீங்கள் இன்றைக்கி இருக்க உங்களுடைய தலைவர், அந்தாண்ட இருக்கிறவர் எல்லாமே டெல்லியினுக்கு கட்டுப்பட்டவங்க தான். விஜய் அந்த கூட்டத்தில் பேசும்போது 1 பைசா ஊழல் நடக்கவே நடக்காது, என்ன நம்புற மாதிரி கட்சி நபர்களையும் நம்புங்க, நம்பி ஓட்டு போடுங்க, வேட்பாளர்கள் உழைக்கணும், நம்ம தான் அதிமுக மாற்றா, நம்மளா தான் வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்போ நீங்கள் மக்களை 1 பைசா கூட ஊழல் பண்ண மாட்டேன்னு இல்லை எப்போ நீங்கள் மக்களை பார்த்தீங்க? ஊழலுக்காக மக்கள் உங்களை வந்துட்டு மாத்திர தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு எப்போ உங்கள்கிட்ட சொன்னாங்க? உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு லாட்ரி சீட்டுக்காரன். அது வந்துட்டு ஃபேர் பிஸ்னஸ். அது அவர் கொண்டாந்து குவிக்கிற பணமெல்லாம் வந்து நாணயமான பணமாக. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அதை வச்சு அந்த கதையெல்லாம் வேற. ஒரு கள்ளச்சாராயக்காரன் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான், காசு செலவு பண்ணுறான். உங்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சதுக்கும் சம்மந்தம் இல்லாத இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அவன் பயன்படுத்துகிறான்ல, நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நான் பயன்படுத்துவான்ல, அவ்வளோதான் தேவை. புதுசா ஊழல் வேணாம், அதிமுக ஊழல் கட்சி, அடிமை கட்சி எல்லாம் சொல்றீங்களே, அப்புறம் அவங்களோட வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை? ஆமா, திமுக அதிமுக ரெண்டுமே அடிமை கட்சியா இருக்காங்க. அடிமை கட்சியா இருக்காங்க. சரி, ஒரு அடிமை கட்சியோட ஏன் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? ஊழல் கட்சி, அடிமை கட்சி. எனக்குமான பிரச்சனையா தானே. நீங்க தானே போயிட்டு முதல்ல நீங்க வெளியில சொன்ன பேசுறீங்க. ஏன் பேசுறீங்க? அவங்களோட சேர்ந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகணும்னு வேற நீங்க சொன்னீங்களே, ஒரு திட்டத்தை வேற சொன்னீங்களே. அப்புறம் அவங்களோட நீங்க வந்துட்டு கூட்டணி மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, பணத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நீங்க அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லலையா, நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி 400-500 கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். யாரும் சொன்னார் உங்களில்? நான் 400 யூனிவர்சிட்டி அசம்பிளியில் இருக்குது. ஸோ அது எதை குறிப்பிடுதுன்னெலாம் எங்களுக்கு தெரியாதா? எதுக்காக பேசினார்? அப்புறம் என்னங்க, அதாவது அதான் நான் சொல்ல வரேன். உங்களெல்லாம் ஊழல் இல்லை, உங்களுக்கு சொந்த காசை நீங்கள் செலவு பண்ணுறீங்களா? முதல்ல நீங்கள் இப்போ இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. மாநாடு, 2 மாநாடு, அப்புறம் இந்த மாதிரி ஈவெண்ட்டு பண்ணியிருக்கீங்க. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் செயற்குழு கூட்டத்தை நடத்தக்கூடியவர், பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடியவர், அப்புறம் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடியவர், செயல்வர் கூட்டத்தை நடத்தக்கூடியவர் நீங்கள் மட்டும்தான் 5 ஸ்டார் ஹோட்டலில். ஸ்டார் ஹோட்டலில் தான் நடத்துகிறீங்க. ஏன் அந்த மாதிரி நடத்துகிறீங்க? அப்போ இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறது? இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த கணக்கு நீங்கள் வெளியிடுங்க. பல கேள்விகள் வந்திருக்கும், வெளியிடுங்களா பார்ப்போம். எனவே விஜய் ஊழல் செய்யாதனால விஜய் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த நாடு கொள்ளை போகும். இவங்களுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு நிர்வாகமே தெரியாது, நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? உங்களுக்கு நிர்வாகமே தெரியாது. உங்களுக்கு சினிமாவில் டயலாக் பேசி 2 டான்ஸ் ஆடுறதுக்கு தெரியும், அவ்வளோதான். இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களால் எப்படி கட்டுப்படுத்த முடியாது?
அதனால எல்லாமே என்னோட பெரும் உழைப்பை நான் போடுவேன் அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி 70 நாளைக்கு ஒரு முறை, 30 நாளைக்கு ஒரு முறை, 40 நாளைக்கு ஒரு முறை, யாதான் மீண்டு சொல்கிறேன். அவர் வந்துட்டு அவரை ஏமாத்திக்கிறாரு, மக்களை ஏமாத்துறத நினைச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் இந்த ஜனநாயகன் இஷ்யூ, இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு நாங்க பேசுற கட்சி எல்லாம் டெல்லி வந்து கூப்பிட்டு போயிடறாங்கன்னு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த புலி படத்துல 12.5 கோடி பக்கம் 15 கோடி வரி ஏய்ப்பினால 1.5 கோடி அபராதம் விரிச்சிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து இப்ப மிக பெரும் பேசுபொருளா இருக்கு. இதெல்லாம் அவருக்கு பிளஸ்ஸா மாறிட்டாரு அந்த எலெக்ஷன். எப்படி மாறும்? பாஜக வந்து விஜய் அழுத்துது, அதனால நம்ம அவர் நீங்க கணக்கு காட்டல அப்படின்றது வந்துட்டு பாஜக அழுத்துதா? பாஜக அவர் ரசிகர்களுக்கோ பாஜக சொல்லிச்சா 5 கோடி வாங்கிக்க, ஆனா அதுல கணக்கு காட்டாதான்னு பாஜக சொல்லிச்சா? ஊழல் நேர்மை பத்தி இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து அதுக்குரியது காட்டாத பண்ணது பாஜக பண்ணிச்சா? கோர்ட்டுக்கு வேற போனார். உன்னுடைய வேலையே இவ்வளவுதான். நீங்க ஒரு அட்டர் செல்ஃபிஷ் சொல்லுவோம், இவ்வளவுதான். நீங்க இதை மக்களுக்கு புரியும். இதுல பேர் உங்க மேல அடுத்தா வேறு வருமா? விட்டுட்டு ஓடினவன்லாம் அடுத்தா வராது. விட்டுட்டு ஓடினவனே அவ்வளோதான், அவன் பொறுப்பற்றவன் சுட்டு தூக்கி வெளில போட்டுருவாங்க மக்கள். பாவம்னு சொல்றாங்களே விஜய். பாவம்னு சொல்லலாம். எதுவுமே தெரியாத அரசியலில் ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இவ்வளோ ரசிகர்களை வந்துட்டு வீணான ஒரு வீணடிச்சிட்டு இருக்கிறானே, அது ஒரு பாவ செயல் தான். அதனால் அப்படி வேணால் சொல்லலாம். இயேசு சொல்லுவார் பாவிகள் அப்படின்ட்டு, அதில் லிஸ்ட்டு இவர் பாவிகள்னு சொல்லுவார்ல இயேசு, பைபிளில் சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் இவர். ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து விஜய் தான் ஆட்சி பிடிக்கணும், எங்க ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஃபாதர்ஸ் எல்லாம் யாரும் சொல்லலை. மீட்டிங்க்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வந்த ஃபாதர் அவர் கூப்பிட்டவங்க அவ்வளோதான். அவர் யாரை உட்கார வச்சாரு? அரசரை கூப்பிட்டு உட்கார வச்சாரு. இளவரசர் என்ன சொன்னார்? ஆற்காடு இளவரசர் தமிழ்நாடு சொன்னதெல்லாம் தப்பு. தமிழ்நாடு சேஃபா இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, நல்லா இருக்குது, அமைதியா இருக்குது, விஷயம் ஆள்ல கிட்டு போயிட்டாரு அவரு. அவ்வளவுதான். உங்களை நீங்க மற்றவங்களை ஏமாத்தும் போது மற்றவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்களா? பிரீஸ்டெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்களா? விஜய் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட மாட்டாங்களா? ஓகே, ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம். விஜய் தாவேக்கான்ற கட்சி அறிவிச்சு முதல் மாநாட்டில் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் கூட்டணிக்கு வந்தா அப்படின்னு சொன்னார். அது தமிழ் அரசியலில் எல்லாருமே இப்போ கேட்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு ப்ளஸ்ஸாக ஆயிருக்கு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு. ஆனால் விஜய்க்கு அது மிக பெரும் ஒரு மைனஸாக, யாருமே கூட்டணிக்கு வரல, எல்லாரும் அங்கங்கே செட்டில் ஆகுறாங்க, யாரும் வெளியில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். நாங்கள் வந்து தனித்தே ஆட்சி அமைப்போம்னு செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கோம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆமா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கிறத வந்துட்டு மற்ற கட்சிக்காரெல்லாம் யாரும் ஓட்டர் இல்லையா? அது உண்மையா இருந்ததுன்னா எல்லாரும் உங்ககிட்ட கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. நீங்களும் அதான் எதிர்பார்த்தீங்க. எல்லாரும் வந்துட்டு பனையூரில் வெளியில இந்த கேமரா வச்சுக்கிட்டு ஊடகவியல் நிற்கிறாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் நிற்பாங்கன்னு விஜயும் ஜானும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. காரணம் என்னன்னா, உங்களை விட கிரவுண்ட் ரியாலிட்டி அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். உங்க தொண்டர்களுக்கும் ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை விட நல்ல அரசியல் தெரியும், உங்களோட நிர்வாகிகளாக இருக்கிறவங்க. அதை நான் பார்த்தேன். உங்களுக்கு என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும்? ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு, அதுலேயே எங்களுக்கு 2.5 கோடி ஓட்டு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களே, அவ்வளவும் புழுகு மூட்டை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு வேறு எந்த கட்சியிலையும் வந்துட்டு அவரோட பேர் இருந்திருக்க மாட்டாங்க. 1.5 கோடி பேர் உறுப்பினர்களா எங்க கட்சியில தான் இருக்காங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. ஆமாம், அப்படிதான் வந்துட்டு அதிமுக கூட சொல்லிட்டு 88 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அவங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் தான் சொன்னாங்க. 88 லட்சம். உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா வந்து 20% இருந்தாங்க, இப்ப 40% போய் நிக்கிறாங்க. மொத்த ஓட்டும் எங்களுக்கு தான், மக்கள் வெறுத்துட்டாங்க. தேர்தல் நெருங்க மக்கள் இவங்களுக்கே தெரியும். விசில் எடுபடுமா இந்த தேர்தல்ல? விசில் பொதுவாக அந்த விசில் யார் அடிப்பான்னா, அந்த இருட்டில் நடந்து போகும்போது பயமா இருந்துச்சு அப்படின்னோம்னா, துணிச்சலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு பாட்டு பாடுறது, விசில் அடிக்கிறத செய்வாங்க. கூர்க்கா அடிச்சுட்டு போவாரு. அந்த மாதிரி கூர்க்கா செய்யறது வந்துட்டு பாதுகாப்பு செய்யறாரு. ஸோ இவர் விசில் அடிக்கிறது என்னன்னா ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான். ரெஃப்ரி எல்லாம் எக்ஸாம்பிளா சொன்னாங்க. சங்கு இருக்கு, சங்கு ஊதுவாங்க. சரி, பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம் சார்.